ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உயிருக்கு உயிராக உறவே இவர்தான் என்று நேசித்த ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து விட்டாயா? பிரிந்ததை நினைத்து இழந்து விட்டோம், தொலைத்து விட்டோம் என்று அவரை நினைத்து அழுகாத நாட்களே இல்லை. காலத்தின் கட்டாயத்தாலும் சில சூழ்நிலைகளாலும் அவர் வேண்டாம் என்று முடிவெடுத்து அவரை விட்டு பிரிந்து விட்டாய். பிரிந்து விட்டாயே தவிர மறக்க முடியவில்லை. மறக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாய். ஆனால் உன்னால் மறக்க முடியவில்லை. நித்தமும் அவருடைய நினைவுகள் உன்னை கொன்று கொண்டிருக்கின்றன. எப்பொழுதும் அவரையே நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாய். அந்த உறவு இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே என்று உன் மனம் படும் பாடு எனக்கு புரியாமல் இல்லை. அந்த அளவிற்கு அவர் மீது அன்பு செலுத்தினாய். ஆனால் இப்பொழுது நானே அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டேனே, வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டேனே என்று வருத்தப்படுகின்றாய். வருத்தம் கொள்ளாதே தங்கமே. அவரை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் கூறுகின்றேன். அவரை விட்டு பிரிந்து சென்றது நீதான். ஆனால் அது சூழ்நிலை கைதியாக நீ அந்த இடத்தில் மாறி இருப்பதால், மாறி நின்றதால் அவர் வேண்டாம் என்று முடிவெடுத்தாய். ஆனால் இன்று வரை அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அங்கு நீ நேசிக்கும் நபர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நீதான் அவரை நினைத்து அழுது வடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரோ உன்னை மறந்து விட்டார். என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த யாரும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லி உன்னை மறந்துவிட்டு அவர் இப்பொழுது இயல்பாக மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். என் மீது எந்த தவறும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை விட்டு அவர் சென்று விட்டார். பின்பு எதற்காக நான் அவருக்காக வருத்தப்பட வேண்டும் என்ற அளவிற்கு அவருக்கு பக்குவம் வந்து அவர் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்ப்பதில் மட்டுமே கவனமாக இருக்கின்றார். ஆனால் நீயோ அவரை பிரிந்துவிட்டு வந்த அதே இடத்தில் இன்று வரை நின்று அழுது கொண்டிருக்கின்றாய். எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்னும் எத்தனை நாட்கள் அழுவாய்? உன்னை மறந்து சென்ற அவருக்காக நீ இன்னும் எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருப்பாய்? எனக்கு நன்றாக புரிகின்றது. குற்ற உணர்ச்சி கூட உன் மனதில் இருக்கலாம். காரணமின்றி உயிருக்கு உயிராக நேசித்து நானே அவரை வேண்டாம் என்று கூறிவிட்டேன், என் மீது தவறு உள்ளது என்று குற்ற உணர்ச்சியால் நீ கதறி அழுகின்றாய். போதும் தங்கமே, குற்ற உணர்ச்சி அல்ல. பல பேர் வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நீ அந்த ஒரு முடிவை எடுத்தாய். நீ அப்பொழுது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாய் என்பது எனக்கும் நன்றாக புரிகின்றது. விட்டுவிடு. அவர் உனக்கானவர் அல்ல. அவர் உன்னுடைய உண்மையான அன்புக்கு பொருத்தமானவர் அல்ல. அவர் அதற்கான தகுதியே இல்லாதவர். அப்படி உண்மையாக உன்னை நேசித்திருந்தால் என்ன காரணமாக இருந்தாலும் இப்படி இயல்பாக இருந்திருக்க முடியாது. அவர் மேம்போக்காக உன்னை நினைத்து கொண்டிருந்தார். இதுதான் உண்மை. உண்மையாக நேசித்திருந்தால் உன்னை போல் அவரும் கதறி அழுது கொண்டு தான் இருந்திருக்க வேண்டும் இந்நேரத்தில். ஆனால் அடுத்த வாழ்க்கைக்கு கூட தயாராக இருந்திருக்கின்றார் அவர் இப்பொழுது. விட்டுவிடு. அவரை மறந்துவிடு. வீணாக அழுத நாட்கள் போதும். உன்னுடைய தொலைத்த நாட்கள் போதும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன முன்னேற்றம் இருக்கின்றது என்பதை பார். அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பார். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!